Hello everyone, welcome to இனிய பயணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சமையலுக்கு யூஸ் பண்ற உப்பு வச்சு நம்ம என்னெல்லாம் சிம்பிளான டிப்ஸ்லாம் வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். எல்லா டிப்ஸுமே சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் யூஸ்ஃபுல் கூட கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து ரீச் பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு வந்து நம்ம எந்த விதமாலாம் நம்ம வீட்டு தேவைகளுக்காக யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காப்பி போட்டதுக்கப்புறம் காப்பி கரை வந்து அதிகமாகவே பிடிச்சிருக்கும் பாத்திரம். அந்த பாத்திரத்தில் நீங்கள் கொஞ்சமாக கல்லுப்பும் கொஞ்சமாக லிக்விட் போட்டு நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி பாருங்கள், ஈஸியாகவே க்ளீன் ஆயிரும். இப்போ எக்ஸோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2-in-1 ஸ்க்ரப்பர் வந்து கிடைக்கிது. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லாவே க்ளீன் ஆகி கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி நம்ம கல்லுப்பும் அந்த லிக்விடும் வச்சு தேய்க்கும் போது அந்த கரை சீக்கிரமாகவே போய் நம்மளுக்கு பளிச்சுன்னு ஆயிரும். இந்த டிப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து கிருமிகள் வந்து இருக்கும். நம்ம 1 மாதம் 2 மாதம் கண்டினியூஷனாக யூஸ் பண்ணுவோம், எந்த ஒரு வாஷும் கொடுக்க மாட்டோம், ஜஸ்ட் வாஷ் பண்ணி வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வந்து உப்பு தண்ணியில் நீங்கள் டிப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது கிருமிகளோ ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும், நம்ம கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கர்ச்சீஃபில் கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு கொஞ்சமாக ரப்பர் பேண்டு போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இது நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நம்ம மருந்தெண்ணெய் ஏதாவது வச்சுருப்போம், அதில் ஜஸ்ட்டு வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் கைகால் வலி இருக்கோ இல்லைனா வீக்கம் இருக்கோ இல்லைனா நீர்க்கட்டு ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஒத்தலம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க நீர்க்கட்டும் நம்மளுக்கு போயிடும். அதில் ஏதாவது பெயின் இருந்ததுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஜெக்கு வந்து உடஞ்சி போயிடும். ஆனால் உடஞ்சதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டுருவோம். இனிமேல் நீங்கள் தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை. இதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் இருக்க ஈரத்தெல்லாம் வந்து தொடச்சிட்டு இந்த மாதிரி கல்லுப்பை வந்து இந்த மாதிரி வரிசையாக வந்து அடுக்கிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை நிறைய இடத்துலேருந்து பார்ப்பீங்க இந்தியாவில். ஸோ எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க, தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறீங்கன்னா எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உப்புக்கு மேலே நான் ஃபெவிக்விக் தான் வந்து ஊற்றுறேன். இந்த உப்புக்கு மேலே அந்த ஃபெவிக்விக் படும்போது அது வந்து அந்த பிளாஸ்டிக்கோடு ஒட்டி அது வந்து ஒரு பைண்டிங் மாதிரி நம்மளுக்கு ஆயிரும். ஸோ இது வந்து நீங்கள் இப்படி வந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து தூளுப்பு வந்து போடுங்க. ஏதாவது கேப் இருந்ததுன்னா நம்மளுக்கு அது வந்து அடைஞ்சு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் இந்த கப்பை வந்து ரீயூஸ் பண்ணலாம், தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சமாக ஏரியாவில் தான் வந்து ஒட்டி காமிச்சிருக்கேன், மீதி ஏரியாவில் நான் ஒட்டலை. நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு கப் வந்து கீறி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீசரில் வச்ச மீன் வந்து இந்த மாதிரி கட்டியாயிரும், டக்குன்னு எடுத்து சமைக்கணுன்றப்ப சமைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி உப்பை கொஞ்சமாக நீங்கள் தூவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மீன் வந்து டீஃப்ரீஸ் ஆகி சீக்கிரமாகவே வந்துடும். நம்மளுக்கு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் இல்லைனா காலையில் ஸ்கூலுக்கு சமைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சமயத்தில் எடுக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டீஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உப்பை வந்து லேசாக தடவி விட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே டீஃப்ரீஸ் ஆகி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டிப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம செராமிக் கப்பெல்லாம் இருக்கும், அதில் நிறையவே வந்து கரை பிடிச்சிருக்கும். டீ குடிக்கிற கப்பில் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து கரை இருக்கும். அது மாதிரி இல்லாமல் நம்ம குழம்பு வந்து பரிமாறுறதுக்கு வச்சுருக்க செராமிக் பவுல்லையும் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கரை பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் கல்லுப்பும் லிக்யூடும் போட்டு இந்த மாதிரி ரப் பண்ணி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அதில் உள்ள கரைகள் வந்து சுத்தமாகவே உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். நான் யூஸ் பண்ணுற இதில் வந்து உங்களுக்கு கரை இல்லை, உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இப்படி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாத்திரம் கழுவுற யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் வந்து நிறையவே வந்து கிருமிகள் வந்து இருக்கும். ஸோ நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி கல்லுப்பு லிக்யூடும் சுடு தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பரை முக்கி ஒரு 1/2 hour வச்சிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது கிருமிகள் இருந்ததுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்கள் டெய்லி இல்லைனா 2 days ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இதை மாதிரி நீங்கள் டிப் பண்ணி வச்சுட்டு காலையில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணி எடுத்துருக்கோம், அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ரூபா பாக்கெட் வந்து ஷாம்பு போட்டிருக்கேன், ஒரு பிடி வந்து கல்லுப்பு வந்து இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற துணிகளில் வந்து சில துணிகள் வந்து நல்லாவே வந்து சாயம் போகும். ஸோ அந்த மாதிரி சாயம் போகிற துணிகளை இந்த மாதிரி நம்ம கல்லுப்பு ஷாம்பும் போட்டு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா முக்கி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சிட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு எப்பயும் நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வேறு துணிகளில் எந்த ஒரு கரையும் படாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய வந்து கரை பிடிச்சி போயிடும். பாத்ரூமில் யூஸ் பண்ணுறது வந்து நல்ல வெளுவெளுன்னு இருக்கும் உள்ள. அந்த மாதிரி வெளுவெளுப்பு மாறுறதுக்காக இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த விழுவிழுப்பு தன்மை வந்து கண்டிப்பாக வந்து மாறி கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம பாத்ரூமில் வாஷ் பேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பெல்லாம் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்சாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த பொடியை வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாஷ் பேஷன்லாம் இந்த பொடியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்ல ஒரு நறுமணமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பொடியை வந்து நம்ம பாத்ரூமில் ஒரு சைடாக வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாகவும் கூட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது பைப்புக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லாவே க்ளீனாகி கிடைக்கும். நெக்ஸ்ட் டிப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொஞ்சம் வெளுவெளுன்னு இருக்கும். எப்பயும் வந்து தண்ணி வந்து பட்டுட்டே இருக்கும். குழந்தைங்க வந்து ஸ்கூல் கொண்டு போகிற பாட்டில் பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து இந்த மாதிரி தண்ணி வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் வந்து இந்த மாதிரி கல்லுப்பு போட்டுட்டு 1 டேக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கி ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து வாஷ் பண்ணி கொடுத்து குழந்தைங்களுக்கு விட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு பேர்ட் ஸ்மெல் கூட வரும். அதெல்லாமே ரிமூவ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே ஏதாவது ஒரு விழுவிழுப்பு தன்மை இருந்ததுன்னா கூட அது எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகி கிடச்சிரும். நல்ல ஒரு சுத்தமான ஒரு ஃபீல் கிடைக்கும். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. எல்லா ஸ்மெல்லுமே ரிமூவ் ஆயிரும். ஸோ இது மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்ளாஸ்கில் கூட இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த டிப்பு வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஷூவில் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட் ஸ்மெல் மாதிரி வரும். டெய்லியும் போட்டுட்டு அவுத்து வச்சுருவாங்க. அதில் ஒரு வேர்வைத்தன்மை இருக்கும். வேர்வைத்தன்மை இருக்கிறதுனால அதுலேருந்து ஒரு பேர்ட் ஸ்மெல் வரும். ஸோ அந்த பேர்ட் ஸ்மெல் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 1 டேக்கு முன்னாடி நீங்கள் கல்லுப்பு போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து எடுத்து போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த பேர்ட் ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன். Until that, thank you. Bye bye from இனிய பயணம். Thank you so much.